ஸோ டுடே நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து அஷூர் மானிட்டர். அஷூர் மானிட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ வெரி பிக் டாபிக். ஓகே, நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மெயினா வந்து அஷூர் 104 எக்ஸாமுக்கு தேவையான அதை விட கொஞ்சம் அதிகமா என்ன இருக்கோ அதை பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இதுல நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் நிறைய போய்கிட்டே இருக்கலாம். ஸோ மற்ற விஷயங்கள் ஒரு விஷயத்தையும் தனித்தனியா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்யூஎல்னா என்ன, அப்புறம் வந்து மானிட்டர்ல வந்து டேஷ்போர்டு எப்படி கஸ்டமைஸ்டா பில்ட் பண்றது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தனி டாபிக்கா பார்க்கலாம். இன்னைக்கு டாபிக்ல நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா வந்து ஓவர்வியூ பார்த்துட்டு ஒரு டூர் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு நம்ம போகலாம். ஓகே, ஸோ அஷூர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ரெண்டாவது டெனன்ட், மூணாவது வந்து சர்வீஸ் ஹெல்த். ஸோ இது வந்து பேசிக்கா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து எப்படி வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன்ல நடக்கிற விஷயங்கள்லாம் எங்க கேப்சர் ஆகுது, டெனன்ட் லெவல்லனா ஏடி டெனன்ட் லெவல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எங்க கேப்சர் ஆகுது. இப்போ சர்வீஸ் ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த சர்வீஸோட ஹெல்த் எப்படி இருக்கு, அது வந்து எப்படி தெரியும் நமக்கு, எங்க பார்க்கலாம், ஒவ்வொரு அஷூர் ரிசோர்ஸஸோட ஹெல்த்தும் நம்ம எப்படி பார்க்கலாம். ஓகே, அப்படிங்கிறதும் அதே மாதிரி கெஸ்ட் ஓஎஸ், நம்ம ஒரு ஓஎஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஓஎஸோட டீட்டெயில் என்ன, அந்த ஓஎஸ்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது, நெட்வொர்க்கிங் மானிட்டர், அப்புறம் அஷூர்லயே அட்வைசர்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீசஸ் என்னெல்லாம் நமக்கு பண்ணுது, லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, அதுல என்னென்னலாம் பண்ண முடியும், அஷூர் மானிட்டர் அலர்ட், அப்ளிகேஷன் இன்சைட் அண்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்கும்போது அஷூர் மானிட்டர் அப்படின்னு வரும்போது அஷூர் மானிட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த விஷயம் நம்ம பார்க்கணும் டேட்டா சோர்ஸ். இப்போ இந்த டேட்டா சோர்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி டேட்டா சோர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் லாக்ஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் உள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி இதை கேப்சர் பண்ணுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் லாக்ஸ், அப்புறம் ஆப்ஸ் அண்ட் ஒர்க் லோட் ரிலேட்டட் லாக்ஸ், அப்புறம் கஸ்டம் சோர்ஸ், இந்த எல்லாமே வந்து டேட்டா சோர்சஸ். இப்போ இந்த டேட்டா சோர்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்படி வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து இப்போ ஹெல்த்துக்குன்னு போறோம், ஹெல்த்துக்குன்னு போறோம்னா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க ஜென்ரலா நம்மகிட்ட சொல்றது வந்து கையில ஏதாவது அடிபட்டு இருக்கு அப்படின்னா, போன் ஃப்ராக்சர் அப்படின்னா உடனே போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எக்ஸ்ரேலையும் சரியா தெரியல அப்படின்னா என்ன சொல்றாங்க, போய் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஹார்ட் ரிலேட்டட் அப்படின்னு போனா என்ன சொல்றாங்க, போய் ஒரு இசிஜி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு பர்பஸுக்கும் ஒரு ஸ்கேன் இருக்க மாதிரி இங்க அஷூர் ஒர்க்லோட்லயும் அஷூர்லயும் பலவிதமான டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது மானிட்டர் பண்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம்ங்கிறது என்னன்னா இங்க மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸ் அப்படின்னா வந்து சர்டன் பேராமீட்டர்ஸ் தட் இட் கேன் ஏபிள் டு ரெக்கார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூ யூட்டிலைசேஷன் என்ன, டிஸ்கோட யூட்டிலைசேஷன் என்ன. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேட்ரிக்ஸ்ல இருக்கும். இப்போ ஒரு சிபியூ இருக்கு, ஒரு 5 கம்ப்யூட்டர் ரன் பண்றோம், நமக்கு வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும்னு சொல்றோம். ஆட்டோ ஸ்கேல் எதை வச்சு பண்ண சொல்லுவோம், சிபியூ யூட்டிலைசேஷன் கோஸ் அப் 80% above ஃபார் 15 minutes. என்ன சொல்லுவோம், இந்த சிபி இன்னொரு சர்வர் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கேருந்து எடுக்குதுன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து தான் எடுக்குது. சிபியோட மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து 80% above வந்து 10 minutesக்கு மேல இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம், இன்னொரு சர்வரை ஆட் பண்றோம். அப்போ லாக் அப்படின்னு வரும்போது லாகை பொறுத்த வரைக்கும் டயக்னோஸ்டிக் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ளிகேஷன் லெவல்ல மற்ற லெவல்ல அந்த லாகை வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகேட்டட் பிளேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு லாக் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேஸ் அப்படின்னா முன்னாடி நடந்ததை நம்ம பார்க்கறதுக்காக நம்ம ட்ரேஸ் பண்றதுக்காக பண்ணுவோம். சேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, இல்ல ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றீங்க, டிப்ளாய் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் பிரேக் ஆயிடுது, இல்ல அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுது, ஓகே, சம் இஷ்யூஸ் வருது அப்படின்னா லாஸ்ட் 15 minutesல என்னெல்லாம் சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து சேஞ்ச் லாக்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம அதை ஈஸியாக ரெக்டிஃபை பண்றதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து எல்லாமே கேப்சரிங் தி இன்ஃபர்மேஷன். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட் வரும்போது அதை எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிறது தான்.
இந்த கன்சியூம் பார்ட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப் இன்சைட்ஸ்ன்னு இருக்கு. இன்சைட்ல வந்து நிறைய காம்பனன்ட் இருக்கு. அப்ளிகேஷன் ரிலேட்டட் இன்சைட், கண்டெய்னர் ரிலேட்டட் இன்சைட், விஎம் ரிலேட்டட் இன்சைட், நெட்வொர்க் ரிலேட்டட் இன்சைட்ஸ். நம்ம இதெல்லாம் பில்டினாவே அஷூர்ல டேஷ்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேஷ்போர்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வந்து விஷுவலைசேஷன். நாம கஸ்டமா வந்து ஒர்க் புக் கிரியேட் பண்ணலாம், டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம், பவர் பிஐயோட இன்டிகிரேட் பண்ணி டேட்டாவை எடுத்துக்கலாம், கர்ஃபானாவோட இன்டிகிரேட் பண்ணி நம்ம டேட்டாவை எடுத்துக்கலாம். இன்னொன்னு பில்டின்ல பாத்தீங்கன்னா வந்து மேட்ரிக்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்னதா அவங்க ஒரு யூஐ கொடுக்குறாங்க. அந்த யூஐல நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாமளே வந்து ஒன்னையும் பார்க்கலாம். ஓகே, லாக் அனலிட்டிக்னு வரும்போது நம்மளுடைய லாகை வந்து நம்ம கேப்சர் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபைனான்சியல் கஸ்டமரா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் செக்டர் கஸ்டமராக இருக்கலாம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 7 இயர்ஸ்க்கு மேல எனக்கு லாக் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் 7 இயர்ஸா இந்த சிஸ்டம்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நான் வச்சிருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த லாக் எல்லாம் எப்படி வைக்கிறது? இப்போ காமனா ஒரு டேட்டாபேஸ் வேணும் இல்லையா, எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம அது வந்து கொரி பண்ணா வேகமா வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து லாக் அனலிட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்கு அஷூர்ல. அந்த சர்வீஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா இட் இஸ் லைக் பிக் டேட்டா வேர் யூ கேன் ஏபிள் டு கொரி அண்ட் கெட் த ரிசல்ட்ஸ். சேஞ்ச் அனாலிசிஸ். இப்போ லாக் அனலிட்டிக்ல இருந்து என்ன பண்ணோம்னா நமக்கு நடந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்றதுக்கு சேஞ்ச் அனாலிசிஸ்னு ஒரு டூல் இருக்கு. ரெஸ்பாண்ட்ல வரும்போது ஏஐ ஆப்ஸ் இருக்கு, அலர்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு, ஆட்டோ ஸ்கேல் இருக்கு. ஸோ பேசிக்கா ஆட்டோ ஸ்கேல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சிபியூட மேட்ரிக்ஸை பார்த்துட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் பண்றது. அலர்ட்ஸ் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்க் வந்து 90% ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, யூசேஜ் வந்து ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி இருக்குன்னா நமக்கு ஒரு அலர்ட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி டிஸ்க் வந்து கூட வந்துருச்சு, இதை வந்து நீ வந்து என்ன பண்ணு, உடனே இன்க்ரீஸ் பண்ணு, இல்லை வேற ஏதாவது ரெமிடியேட் பண்ணு அப்படின்னு அலர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த அலர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது நிறைய இருக்கு. ஜஸ்ட் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள், ரைட்? ஏஐ ஆப்ஸும் அதே தான். ஸோ ஏஐ ஆப்ஸ் வந்து எம்எல் ரிலேட்டட் ஒர்க்கு, அந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க் இருக்கு, ஆப்ரேஷன் ரிலேட்டடுக்கு ஏஐ ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இது இல்லாம என்ன இருக்குன்னா எஸ்காம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்காம் அப்படின்னா வந்து பேசிக்கா வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்பிராம்ல இருக்கக்கூடிய டூலோ அல்லது டேட்டாபேஸ் ரிலேட்டடோ என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஏஜென்ட் வழியா நாம தி ஆப்ஸ் கன்சோல் பவர் பிஐக்கு நம்ம டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இங்க நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ட் வந்து இருக்கு, ஒரு அலர்ட் வந்துருச்சு. இந்த அலர்ட்டுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எப்படி எடுக்கிறது, இல்ல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே இன்டிகிரேட்டட் சர்வீஸ் அவர்களுடைய நமக்கு நடக்கிறதுக்கு பண்ண முடியும். இதுதான் வந்து ஓவர்வியூவா பாத்தீங்கன்னா பிக் பிக்சர்ல அஷூர் மானிட்டர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அனலைஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல நம்ம பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இது வந்து நமக்கு வந்து சார்ட் விஷுவலாவும் ஓகே, கோரிலேட்டட் ட்ரெண்ட்ஸ் ஆகும். ஓகே, நமக்கு வந்து ஒரு ஸ்பைக், ஒர்க்லோட் ஸ்பைக் இந்த மாதிரி நடக்கிற இடத்துல நமக்கு வந்து ஹெல்த்தை வந்து நமக்கு கரெக்டா காமிக்கிறதுக்கு உதவக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் ரிசோர்சஸ் செலக்ட் பண்ணி அந்த ரிசோர்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ட்ராக்டிவா சாட்டை பார்க்கலாம். இப்போ டைம் பவுண்டா ஒரு சாட் இருக்கு அப்படின்னா சாட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைம் பவுண்டா பார்க்கலாம். அப்புறம் வந்து டைம் ரேஞ்ச் செட் பண்ணலாம். 24 ஹவர்ஸ்ல கொடு, இல்லை இந்த டயத்துல இந்த டயத்தை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், டைம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி அந்த டயத்துல மட்டும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து எப்போ யூஸ் ஆகும்னா வந்து எப்போ நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுமோ அப்போ நமக்கு இது யூஸ் ஆகும். ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்டா நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து லாக் அனலிட்டிக். லாக் அனலிட்டிக் அப்படின்னு வரும்போது இங்க பாத்தீங்கன்னா வந்து லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல நாம இந்த மாதிரி குறி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அஷூர் டயக்னோஸ்டிக் வேர் ரிசோர்ஸ் ப்ரொவைடர் இஸ் மைக்ரோசாஃப்ட்.நெட்வொர்க் வேர் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஓகே, ஸோ டைரக்ஷன் இன் உள்ள வர டிராஃபிக்கை மட்டும், டைப் வந்து பிளாக் ஆன டிராஃபிக்கை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஒரு கொரி எழுதலாம். இப்படி கொரி எழுதிட்டு நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல என்ன நடந்துச்சோ அதை மட்டும் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அதாவது இப்போ
எனக்கு வந்து நான் வெப்சைட் ப்ரௌஸ் பண்றேன், இல்ல வந்து நான் வந்து இது பண்றேன், இது டிராஃபிக் போக மாட்டேங்குது அப்படின்னா எங்க போய் ட்ரபிள் ஷூட் பண்றது, எப்படி போல என்ன போலன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நாம இங்கதான் வருவோம். இந்த டயக்னோஸ்டிக் டாக் வழியா நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். அதுக்காக தான் நம்ம இது பண்றோம். ஸோ இதுல வந்து ஈஸியா வந்து இந்த கொரிக்கு பேர் என்ன சொல்லுவோம், KQL கொரி அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் சொன்னேன் இது பெரிய டாபிக். இந்த கொரி சம்பந்தமா எழுதுறது மற்றதெல்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு இன்னொரு டைப்ல நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து இது மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சேஞ்ச் அனாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து சேஞ்ச் அனாலிசிஸ் டூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எல்லா டூலுக்குமே எல்லா சர்வீசஸ்க்குமே இருக்குமானா இல்ல. இங்க கொடுக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் விஎம் ஸ்கேல் செட், ஆப் சர்வீஸ், குபர்நெட்டிஸ், ஃபங்க்ஷன், நெட்வொர்க் ரிசோர்சஸ்ல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், அப்புறம் வந்து வெர்ச்சுவல் நெட்வொர்க், அப்ளிகேஷன் கேட்வே. ஓகே, டேட்டா சர்வீசஸ்க்கு வரும்போது ஸ்டோரேஜ், SQL, ரீடிஸ் கேட்ச், காஸ்மோஸ் டிபி. இந்த மாதிரியான சில சர்வீசஸ்க்கு மட்டும் என்ன இருக்குன்னா இந்த சேஞ்ச் வந்து என்னடா சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுல நம்ம வந்து என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல, ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல, ரிசோர்ஸ் டைப் லெவல்ல, டைம் ஸ்டாம்பும் எடுத்துக்கும், இம்பார்ட்டண்டா என்ன இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கும். அப்புறம் இதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி லாக்ல போனதுக்கு இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் வந்து சேஞ்ச்லாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐ ஷுட் மானிட்டர் அலர்ட்ஸ். அலர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் there are few type of alerts, right? ஒன்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மானிட்டரிங். ஸோ ஒரு மானிட்டரிங் ரிசோர்சஸ் நடக்குது அப்படின்னா, மானிட்டர் ரிசோர்ஸ் நடக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் CPU யூட்டிலைசேஷன் இஸ் ஹை அப்படின்னா நம்ம ஷெட்யூல் ஈவெண்ட் படி நம்ம கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்கோப் கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்கோப் வந்து அந்த VM வந்து பார்த்துட்டு இஃப் மோர் தென் 80% ஆஃப் த கிவன் டைம், ஓகே இஃப் கண்டிஷன் வந்துச்சு ஓகே அப்படின்னா உடனே என்ன பண்ணும், அலர்ட் ட்ரிகர் ஆயிடும். அலர்ட் ட்ரிகர் ஆனோம்னா அலர்ட் என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸ் ரூல் ப்ராசஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் குரூப்ல நம்ம யாருக்கெல்லாம் இன்வைட் பண்ண சொல்லியிருக்கோமோ அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆக்ஷனை வந்து அனுப்பும். இது இமெயிலா இருக்கலாம், மெசேஜா இருக்கலாம், போன் காலா இருக்கலாம், ஓகே இல்லது ஒரு லாஜிக் ஆப்பை யூஸ் பண்ணி லாஜிக் ஆப்பை வந்து ரெமிடியேட்டும் பண்ண சொல்லலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே இந்த அலர்ட் வழியா நம்ம பண்ணலாம். இந்த அலர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய டைப் இருக்கு. ஒன்னு வந்து மேட்ரிக்ஸ் அலர்ட். ஸோ மேட்ரிக்ஸ் அலர்ட்னு சொன்னது வந்து CPU யூட்டிலைசேஷன் 80% அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து மேட்ரிக்ஸ் அலர்ட். ஸோ இதே பாத்தீங்கன்னா லாக் சர்ச் அலர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. லாக் சர்ச் அலர்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ்க்கு அனுப்புறோம் இல்லையா, அங்க நம்ம என்ன பண்ணலாம், இந்த KQL எழுதிட்டு இந்த KQLக்கு என்ன பண்ணலாம், ஒரு அலர்ட் செட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பிளாக் டைப் அப்படின்னு இருக்கு. இதை வந்து ஒரு சின்னதா ஒண்ணு இருக்குன்னா நியூ, இதுக்கு என்ன பண்ண நியூ அலர்ட் நீங்க இதுக்கு தனியா கிரியேட் பண்ணலாம். இதுக்கும் அலர்ட் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஆக்டிவிட்டி லாக். ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அந்த ஆக்டிவிட்டி வந்து நடக்கும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமர் சொல்லுவாங்க, ஓகே எனக்கு வந்து ரூட் அக்கௌண்ட்னு ஒன்று வச்சிருக்கேன், இந்த ரூட் அக்கௌண்ட்டை யார் யூஸ் பண்ணாலும் எனக்கு இமீடியட்டா அலர்ட் வரணும். இதை வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாது பை ரைட். ஏன்னா இது வந்து புரோக்கன் கிளாஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எமர்ஜென்சிக்காக அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, ரூட் அக்கௌண்ட்டை. சாதாரணமா என்னன்னா ப்ரிவிலேஜ் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் யூஸ் அக்கௌண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அல்லது வந்து யாராவது ஏதாவது ரிசோர்ஸை டெலீட் பண்றாங்க ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல அப்படின்னாலும் நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லணும். அப்படின்னா ஆக்டிவிட்டி லாக்ல நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டெலீட் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னா என்ன ஆகும், அது இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்மளால இமீடியட்டா இது பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரொமித்தியஸ் அலர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆக்டிவிட்டி லாக்கையும் இதையே நம்ம என்ன பண்ணலாம், அஷூர்ல மானிட்டர் சர்வீஸ்ல மேனேஜ் சர்வீசஸ்ல வந்து ப்ரொமித்தியஸ் இருக்கு, அங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் QL அப்படிங்கிற ஒரு கொரி வழியா நம்ம என்ன பண்ணலாம், அதையும் நம்ம பண்ண முடியும். இதுதான் டைப் ஆஃப் அலர்ட்ஸ்ல நமக்கு இருக்கிறது. இப்போ அலர்ட் டேஷ்போர்ட்ல போய் பார்த்தோம்னா பேசிக்கா அலர்ட் எப்படி இருக்கும்னா, அலர்ட் வந்து நமக்கு என்னெல்லாம் அலர்ட் வந்துச்சு, என்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, என்ன ரிசோர்சஸ்க்கு வந்துச்சு, அந்த ரிசோர்சஸ் வந்து அலர்ட் வந்து ஃபயர் ஆயிருக்கா இல்லையா, ஓகே என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அலர்ட் வந்து ரூல், ஒரு அலர்ட்டுக்கும் ரூல் இருக்கு, அந்த ரூலையே நம்ம பார்க்க முடியும். அலர்ட் ரூல்ல போய் பார்த்தோம்னா CPU percentage greater than 75% or CPU percentage greater than 75%, ரைட்? failed connection request அப்படின்னு நம்ம பேராமீட்டர் கொடுத்தோம்னா அந்த பேராமீட்டருக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னா இங்கே நமக்கு ரிசோர்சஸ் வந்து நமக்கு வந்து ஃபயர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு.
ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் குரூப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆக்ஷன் வந்து இப்போ இந்த அலர்ட் நடந்துச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு நீங்க குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அது இமெயிலாகவும் இருக்கலாம், ஒர்க் புக்காகவும் இருக்கலாம், ஓகே, ஒரு ரன் புக்காகவும் இருக்கலாம். பேக் எண்ட்ல இந்த ஆக்ஷன் நடந்தா இதை பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணும்போது கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, போர்ட் 22 வந்து என்எஸ்டியில் ஆட் பண்ணவே கூடாது. நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கு இல்லையா, அதுல போர்ட் 22வும் போர்ட் 339 ஆட் பண்ணவே கூடாது. யாராவது ஆட் பண்ணாங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும், இமீடியட்டா அலர்ட் வரணும். அப்ப என்ன பண்ண முடியும், அது என்ன டைப் ஆஃப் அலர்ட், அது வந்து ஆக்டிவிட்டி அலர்ட். ஓகே, ஏன்னா ஒரு கண்ட்ரோல் பிளேன் டேட்டால ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம்னா அது ஆக்டிவிட்டியாக, ஏன்னா அது வந்து நம்ம வந்து என்எஸ்ஜில ரூல் ஆட் பண்றோம், அது வந்து ஆக்டிவிட்டி லாக்ல தான் இருக்கும். அது வந்து ஆக்டிவிட்டி லாக்ல வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆக்டிவிட்டி லாக கேப்சர் பண்ணிட்டு இஃப் ரூல் இஸ் ஆடட் டு போர்ட் 22, ரைட், தென் ட்ரிகர் அண்ட் அலர்ட். ஸோ என்ன ஆகும், இங்க இந்த அலர்ட் வரும். இந்த அலர்ட் வந்த உடனே இந்த அலர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம லாஜிக் ஆப்ல கொண்டு போய் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ரன் புக்கோ இல்லது லாஜிக் ஆப்போ நம்ம கொடுப்போம். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும், இந்த அலர்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு இந்த அலர்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஆட் பண்ண ரூலை போய் டெலீட் பண்ணிடும். ஓகே, ஸோ வாட் வி டிட், வி ஆக்சுவலி ஹேவ் அ மானிட்டரிங் சொல்யூஷன் ஃபார் தி நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எனிபடி ட்ரைங் டு டூ. ஓகே, அதுலேருந்து என்ன பண்றோம், அதை எடுத்துட்டு போய் அந்த ஆக்ஷன்ஸை வந்து போய் நம்ம என்ன பண்றோம், இப்போ ரெமடியேட் பண்றோம் இமீடியட்டா. ஸோ அந்த ரூலை அவங்க ஆட் பண்ண ரூலையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சில விஷயங்களுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரெமடியேட் பண்ணலாம், சில விஷயங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து அலர்ட்ல வந்து பார்த்து போனா ஆக்ஷன். இப்போ விசுவலைசேஷன். இப்போ விசுவலைசேஷன் வரும்போது இது எல்லாத்தையும் எப்படி பாக்குறது அப்படின்னா, ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம டூல் வழியா பாக்குறோம், இன்னொன்னு வந்து Azure டேஷ்போர்ட், ஒர்க் புக், கர்ஃபானா, பவர். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ். விசுவலைசேஷன்ங்கிறது என்ன, நம்ம அதை எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் விசுவலைசேஷன். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த விசுவலைசேஷன் டூல் வந்து Azure ஒர்க் புக். ஸோ மானிட்டர்ல போயிட்டு நம்ம ஒர்க் புக்னு கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய ஒர்க் புக் வரும். இந்த ஒர்க் புக்ல பாத்தீங்கன்னா வந்து நாம இந்த ஒர்க் புக் வந்து நம்மளால நிறைய ப்ரீ டிஃபைன்ட் ஒர்க் புக் இருக்கு, அது இல்லாம நம்ம கஸ்டமைஸாவும் நம்ம ஒர்க் புக்கை டிஃபைன் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஒர்க் புக்ல பாத்தீங்கன்னா நிறைய விசுவலைசேஷன் இருக்கு. இந்த விசுவலைசேஷன்ல பார்க்கும்போது இந்த மாதிரி சார்ட், கிரிட், டைட்டில், ஹனிகாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விசுவலைசேஷன் வந்து நம்ம பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதே இதுல பாத்தீங்கன்னா வந்து Azure சர்வீசஸ்ல வரும்போது கர்ஃபானா சர்வீசஸ்ன்னு ஒன்று இருக்கு, மேனேஜ் சர்வீசஸ். இதுலயும் நாம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டேட்டாவை கொடுக்கலாம். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து Azure மானிட்டர் யூஸ் பண்ணல, என்ன டீம் வந்து ஃபுல்லாவே வந்து ஃபெமிலியரைஸ் வித் தேர்ட் பார்ட்டி ஓப்பன் சோர்ஸ் டூல் லைக் கர்ஃபானா. கேன் யூ பம்ப் யுவர் டேட்டா டு கர்ஃபானா, ஆர் ஆக்சுவலி ஐ கேன் யூட்டிலைஸ், என்ன சொல்றேன், Azureோட மானிட்டரோட டேட்டாவை நான் யூட்டிலைஸ் பண்ணி பார்க்க முடியுமா? எஸ், யூ கேன் டூ தட். ஸோ Azureலயே இதுக்கு மேனேஜ் சர்வீஸ் ஒன்று இருக்கு. அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், கர்ஃபானாவை நீங்க டிப்ளாய் பண்ணி உங்களுடைய டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் இல்லாம இப்போ நான் ஒரு கஸ்டமைஸா ஒன்று பண்றேன், எனக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு வேணும், டேஷ்போர்ட் பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் பில்ட் த டேஷ்போர்ட் லைக் திஸ், தென் யூ கேன் ஸ்டார்ட் மானிட்டரிங் யுவர் ஒர்க் லோட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஃபெயில் ரிக்வெஸ்ட், செஷன், இது மாதிரி நிறைய உங்களால என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய டேட்டாவை வந்து நீங்க வந்து மானிட்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் டேஷ்போர்டையும் பில்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இதை வந்து உங்க எஸ்ஆர்ஐ டீம்ல கொடுத்து எஸ்ஆர்ஐ டீமுக்கு ரீட் அக்சஸ் மட்டும் கொடுத்து அவங்கள இந்த இதை வந்து மானிட்டர் பண்ண சொல்லலாம். இது அப்படியே ஒரு டிவியில தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ரிக்வெஸ்ட் வந்து நிறைய ஃபெயில் ரிக்வெஸ்ட் போச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, போய் அதை பார்ப்பாங்க. ஓகே, ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கம்மியானுச்சுன்னா உடனே பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு டிவி 24/7 ரன் ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வரும்போது ஓகே இது வந்து டவுன் ஆயிருக்கு, உடனே பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். ஜஸ்ட் லைக் சிசிடிவி நம்ம வீட்டுல வச்சுட்டு பாக்குறோம் இல்லையா, அது மாதிரிதான் இது வந்து நம்ம ரிசோர்சஸ்க்கு நம்ம பாக்குற விஷயங்கள். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், பவர் பிஐயோட இன்டிகிரேட் பண்ணலாம். ஒரு கொரி எழுதிட்டு அந்த கொரியை நம்ம என்ன பண்ணலாம், பவர் பிஐ கொடுத்துட்டு பவர் பிஐயோடையும் நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ அது இல்லாம நமக்கு இருக்கிறது இன்னொன்னு என்னன்னா, Azure அட்வைசர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்கு. இந்த Azure அட்வைசர்ல பேசிக்கா என்னன்னா, உங்களுடைய ரிசோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். இது வந்து இந்த 5 பில்லர்ல வரும்: ரிலையபிலிட்டி பில்லர், செக்யூரிட்டி பில்லர், ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ்,
காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த 5 பில்லர்ல இது வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பில்லர்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு 16 கோர் விஎம் அண்ட் 128 MB ரேம் உள்ள ஜிபி உள்ள ஒரு பிஎம் வந்து ப்ரொவிஷன் பண்ணிருக்கீங்க. அது யூட்டிலைசேஷன் ஒன்லி 10% தான் இருக்கு அப்படின்னா இதுவே ரெக்கமெண்ட் பண்ண, எப்பா நீ ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற, ஐ மீன் ரிசோர்ஸ் அதிகமா ப்ரொவிஷன் பண்ணிருக்க, நீ இதை குறைச்சிக்கிட்டா உனக்கு காஸ்ட் வந்து இவ்வளவு சேவ் ஆகும் அப்படின்னு அதுவே சொல்லும். ஸோ பேட்ஸ் த பேட்டர்ன் இட் கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ டு ரெடியூஸ் யுவர் காஸ்ட். அதே மாதிரி ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ்ல நீ என்னெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிலையபிலிட்டியில வந்து நீ எப்படி வந்து ஹை அவைலபிலிட்டி டிசைன் பண்ணணும், செக்யூரிட்டியில வந்து நீ என்ன பண்ணணும், நீ என்ன மிஸ் பண்ணிருக்க அப்படிங்கறதே ரெக்கமெண்டேஷனா இது கொடுக்கும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து சர்வீஸ் ஹெல்த். இப்போ இது எல்லாமே நான் பாக்குறேன், மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்வீஸ் ஹெல்த்துக்கு போனோம்னா சர்வீஸ் ஹெல்த்ல வந்து என்னெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்கு, அஜூர்லயே நடக்கக்கூடிய சர்வீசஸ்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத அவுட் ஃப்ரண்டாவே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பிளான்ட் மெயின்டெனன்ஸ் என்னைக்கு எதை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஹெல்த் அட்வைசர் என்னென்ன சர்வீசஸ்ல என்னெல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு, அதுக்கான என்ன அட்வைஸ் அப்படிங்கிறதையும் அவங்க அவுட் ஃப்ரண்டா இங்க சொல்லுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அஜூர் மானிட்டரை பொறுத்த வரைக்கும். இந்த அஜூர் மானிட்டர்ல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அஜூர் மானிட்டர் இஸ் ரியலி ரியலி குட், பட் நான் வந்து பிக் என்டர்பிரைஸ், நான் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால வந்து சடனா வந்து ஒரு புது டூலையும் புது இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் வந்து கேதர் பண்ண என்னுடைய ஹோல் டீமையும் நான் வந்து பண்ணணும். எனக்கு இன்னும் ஆன்பிராம்ல நிறைய இருக்கு, நான் வந்து அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், 2 டேஷ்போர்டு வச்சு என்னால பார்க்க முடியாது, உன்னோட டேட்டா எல்லாமே எனக்கு எக்ஸிஸ்டிங்க்கு வர முடியுமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து சொல்லலாம், நான் வந்து ஸ்ப்ளங்க் யூஸ் பண்றேன், எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா? எஸ். ஆக்டிவிட்டி லாக், டயக்னோஸ்ட் மேட்ரிக்ஸ், ரிசோர்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஈவெண்ட் ஹப்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, அது வழியா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஸ்ப்ளங்குக்கு இன்டிகிரேட் பண்ணலாம். இப்போ இது ஸ்ப்ளங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளங்ல ஒரு கனெக்டர் கொடுப்பாங்க. அந்த கனெக்டர் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா அது வந்து ஈவெண்ட் ஹப் வழியா நமக்கு டேட்டாவை எடுத்துட்டு போய் அவங்களுடைய டேட்டா வந்து அவங்களோட டேஷ்போர்ட்ல அவங்களுடைய விஷயத்துல அது நம்மளால பார்க்க முடியும். ஸ்ப்ளங்க் மட்டும் இல்ல, நிறைய டூல் இருக்கு. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஒன் எக்ஸாம்பிள், ஸ்ப்ளங்க். ஓகே, எல்லா டூலோடையும் அஜூரோட மானிட்டர் வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி அஜூர் மானிட்டர்ல இன்னொன்னு என்னன்னா வந்து சர்வீஸ் நவ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. சர்வீஸ் நவ் டூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ் நவ் வந்து இட்ஸ் another வெரி ஃபேமஸ் டூல். இந்த சர்வீஸ் நவ்ல வந்து பேசிக்கா வந்து அஜூரோட எல்லா டேட்டாவும் வரும். அதோட மட்டும் இல்லாம டிக்கெட்டிங் சிஸ்டம் வந்து சர்வீஸ் நவ்ல வந்து ரொம்பவும் ஃபேமஸ். ஓகே, இப்போ ஒன்று வந்துச்சுன்னா உடனே அதை டிக்கெட்டிங் பண்ணி அடுத்த ஆளுக்கு அசைன் பண்ணி அந்த ஆக்ஷனை வந்து ட்ராக் பண்ணி அவங்களோட ட்ராக்கிங்கை வந்து ஃபுல்லா பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து சிஎம்டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த சிஎம்டிபி டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றதுலயும் சர்வீஸ் நவ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து ஐடியோட டே டு ஆப்ரேஷன்ஸ் வந்து சர்வீஸ் நவ் வந்து வெரி குட் டூல். ஸோ அதோட ஈவெண்ட்டை வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும் நம்மளால. பை அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னன்னா, அஜூர்ல போயிட்டு நம்ம ஆக்ஷன் குரூப் கிரியேட் பண்ணி சர்வீஸ் நவோட டைரக்டாவே இன்டிகிரேட் பண்ணி டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம், அலர்ட்டை வந்து சர்வீஸ் நவுக்கு அனுப்பலாம். அப்போ எக்ஸிஸ்டிங் டீம் வந்து அதை ஈஸியா யூஸ் பண்றதுக்கு நிறைய